எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹெர்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹெர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த நாள், அதாவது பிப்ரவரி 18, 2024 போன வருடம் நான் சொல்கிறேன். இப்போ 2025 இருக்கிறோம். இதே நாள் போன வருடம் தான் விஜய் ஹெர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலுடைய துவக்கம். அந்த ஜேர்னி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ நாம் எதுக்காக இந்த சேனலை நான் துவங்கினேன், என்ன பர்பஸ்க்காக இந்த ஜேர்னி இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிப்ரவரி 21 என்னுடைய பர்த்டே. ஸோ எவ்ரி இயர் நம்ம நம்மக்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ளே இருக்கிறோம். அதை விட்டு நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷனேட்டு எதையாவது ஒன்று எடுத்து அந்த ஃபேஷனேட்டுக்குள்ளே நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம வருஷம் நமக்கு தோணும். இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நிறையா பேர் இதை பண்ணுவாங்க. ஒரு நியூ இயர்னா என்ன பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் எழுதுவாங்க, இந்த வருஷம் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பர்த்டேயில் ஒரு புது ரெசல்யூஷன், புது உறுதியெல்லாம் எடுப்பாங்க. இது மாதிரி எல்லா லைஃப்லேயும் நடக்கிறது தான். இதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்லேயும். ஓகே, நாம் இன்றைக்கி நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. நம்ம நாள்தோறும் அதை செய்கிறோம், போகிறோம், வரோம். சொசைட்டியில் நிறையா விஷயத்தை நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறோம். இதுக்கான எந்த ஒரு தளத்திலையும் நின்று நாம் நம்மளுடைய கருத்தை பகிரலை. இது வரைக்கும் நம்மக்கிட்ட நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம், டிவியில் நியூஸ் பார்ப்போம், நிறையா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை பார்ப்போம், நிறையா நிகழ்வுகளை நம்ம கவனிச்சிட்டே இருப்போம். அதை ஒட்டி நமக்கு ஒரு அபிமானம் இருக்கும், நமக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதை நம்ம சொல்லலை, அதை எடுத்து சொல்லலை. இல்லை, இந்த துறை சார்ந்து இப்படி ஒன்று நடக்குது, இந்த சம்பவம் சார்ந்து இப்படி ஒன்று நடக்குது, இது இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுலாம் நமக்கு தோணும். இன்னும் சொல்லப்போனால், நான் எப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயில்டான ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஒரு பின்னாடி நின்று நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதை சும்மா இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை எப்படி சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணணும். நம்ம முழுக்க அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கு முன்னாடி சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், நீங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அந்த நிகழ்வு நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணணும் டீட்டெயில்டாக. இதை இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி பண்ணுறது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும், நன்மையாக இருக்குமா, தீமையாக இருக்குமா, இப்போ நடந்துட்டுருக்கனால என்ன, இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு R&D பண்ணி அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்டேஷனே நம்ம சப்மிட் பண்ணணும். நம்ம எடுத்து ஒரு ஒர்க் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துக்காக. ஸோ இதுதான் என்னுடைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு நான் சார்ந்த சில இடத்துல நான் போய் இடத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட அந்த இடத்துல அங்கே இருந்த நிறையா விஷயத்துக்கு நான் இது மாதிரியான ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பக்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை யாருக்காக எங்கே நான் சப்மிட் பண்ணணும் அவங்களே கூப்பிட்டு இது வேலிட் பாயிண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு அமைப்பு, ஒரு பொதுநலம் கருதி தொண்டு செய்யக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி அதில் நான் ரொம்ப நாளாக அதில் ஃபாலோவராக இருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதில் உள்ள எசன்ஸ் எடுத்து இது எப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை நாம் ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி R&D பண்ணி அதுக்கு ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு அந்த ஆய்வெல்லாம் நடத்தி அதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு. அது இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நாம் ஒரு சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை முதல் மக்கள்கிட்ட பகிரணும். அது கெட்ட விஷயமா இருந்தாலும் கருத்து சொல்லணும், இது சரி இது தப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய
ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் இருந்தது, பண்ணலான்ட்டு நம்ம மைண்ட் ஓடிட்டு இருந்தது. நிறையா புக் எழுதணும் அப்படின்னு இருந்துச்சு. சில புத்தகம்லாம் வந்து எழுதி அது வந்து ஒரு பாதி ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஃபியூச்சரில் வரும், அடுத்தடுத்து அந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறதுலாம் வரும். நிறையா வந்து மரக்கன்றுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10,000-15,000 மரக்கன்றுகள் பக்கம் நிறையா பேர்த்துக்கு நம்ம டொனேட் பண்ணியிருக்கோம். நிறையா ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டால் போட்டு அங்கே வரவங்களுக்கெல்லாம் மரக்கன்று கொடுக்கறது. அப்புறம் ஒரு திருமண நிகழ்வு இருக்குன்னா தாம்பூலப்பை கொடுப்பாங்க இல்லையா, தாம்பூலப்பை கூட சேர்ந்து இந்த மரக்கன்றையும் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறது. நிறையா ஸ்கூல், அப்புறம் அவங்க காலேஜ், அவங்களாம் கேம்ப் போடுவாங்க. ஸ்கூலில் NCC கேம்ப் போடுவாங்க, காலேஜில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் போடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கேம்புக்கு போகிறாங்கன்னா அவங்க எங்கே போய் கேம்பில் தங்கியிருக்காங்களோ அங்கேயே நீங்களாம் அந்த மாணவர்களுக்கு மரம் நடணுங்கிறத என்கரேஜ் பண்ணுறது. நம்மளே மரக்கன்று கொடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஒன் டே ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணுறது. அப்படி பிளான்டு அப்படி மரம் வைத்த நிறையா மரங்கள் இன்று பார்க்கும்போது அது நல்லா வளர்ந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும்போது நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தி ஒரு ஆளாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஆரா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணி என்னுடைய ஃபண்டை வைத்து என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணி என்னுடைய காசு போட்டு நான் மரக்கன்று சோர்ஸ் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நாங்களே வந்து எங்கேயாவது நர்சரி கார்டன் வச்சுருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு லாரியிலேயே ஃபுல்லாக புக் பண்ணி கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறையா நம்ம இருக்கிறோம். இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இயங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப நாளாக அரைங்குறையமாக பண்ணிகிட்டு இருந்ததை ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸிடாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை வந்து போன வருடம் நம்ம 2024 பிப்ரவரியில் வந்து அதில் ஒரு பகுதியாக நாம் சோசியல் மீடியா மூலயமா மக்கள்கிட்ட இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறையா நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பித்தது தான் அந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல். இன்னும் சொல்ல போனால் ஃபேஸ்புக்கில், அப்புறம் இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ட்விட்டரில் நம்ம இன்னும் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஒர்க் ஷெடியூல், நம்ம ரெகுலர் ஒர்க் ஷெடியூலில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது. இந்த ரெகுலர் ஒர்க் ஷெடியூலில் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து யூடியூப்பை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு டைட் ஷெடியூலாக அதுவே கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்ட வராங்க, இல்லை ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வராங்க, அது கமர்ஷியலாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம்னா அது அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கும். அந்த ட்ரீம் ப்ராஜெக்டுள்ளே நாம் அவங்க கூட ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க நிறையா அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பக்கத்தில் நின்று அவங்க கூட பயணிக்கணும், இல்லை இருக்கிற ஒர்க்கர்ஸை கூட நம்ம பயணிக்கணும், டிராயிங் மேக் பண்ணணும், அந்த டிராயிங் டிஸ்கஷன் போகும், அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் போகும், அப்போ அப்ரூவல் போகும், அப்புறம் அந்த டிராயிங்கை நம்ம அதை வந்து முறையாக கவர்மெண்ட்டில் அனுமதி பெறுவோம், பிளான் அப்ரூவல் பெறுவோம், அந்த ஒர்க்கு போகும், டிடிசி அப்ரூவல் இருக்கும், அந்த ஒர்க்கு போவோம். இது எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது சரி, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதுதான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம், இப்படி தான் நம்ம லைஃப் போகுது. இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம டைமை இதுக்குன்னே ஒதுக்கி அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 21ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம போயிட்டுருக்கும்போது 18ஆம் தேதியே, பிப்ரவரி 18ஆம் தேதி, அதாவது இன்று கரெக்டாக போன வருடம் அன்று இந்த நாள் போன வருடம் நம்ம வந்து முதல் வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா அப்போ வந்து டெல்லியில் வந்து விவசாயிகளுடைய போராட்டம் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இந்தியா அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து முதல் வீடியோ நம்ம இதே நாள் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஒரு 3 நாளைக்கு 21ஆம் தேதி வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறதுக்கு மனம் இல்லாமல் ஒன்று ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் துவங்கி இன்றைக்கி அப்படியே நம்ம வந்து ஒரு வருடம் இன்னையோட ஆனிவர்சரி ஃபஸ்ட்டு இயரை வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு சப்போர்ட் செய்த எல்லா தரப்பில் இருந்தும் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இன்னும் சொல்லப்போனால் பலதரப்பட்ட திசைகளிலிருந்து நமக்கு நண்பர்கள் வட்டாரம் வந்து பெருகிருக்கிறாங்க. எங்கெங்கேயோ குளோபல்லேருந்து, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்போது கூப்பிட்டு பேசி நட்பு இன்னும் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, நம்ம ஸ்டேட்டஸ் வச்சா விஷ் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது வேணால் அவங்களே சார் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி வீடியோ கால் போட்டு, ஆக்சுவலாக அந்த இடத்துல தங்கியிருப்பேன், வேறு கண்ட்ரியில் தான், அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்திருக்கேன், இது இப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ கால்லாம் போட்டு நமக்கு காமிச்சாங்க. அது போக நம்ம ஏரியாவிலேயே நிறைய நண்பர்கள், நிறையா இன்புட்ஸை வந்து கொடுக்கக்கூடியவங்க, நம்முடைய சோர்ஸாக
நிறைய தகவல்களை பகிரக்கூடிய சோர்ஸாக மாறினவங்க. இதெல்லாமே எல்லார் மனக்குள்ளேயும் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக அதை அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய மெயின் ஒரு ஒர்க்காக இருக்காது. கடமையை நோக்கி போயிட்டுருப்போம், குடும்பத்தை நோக்கி போயிட்டுருப்போம், வேலை நோக்கி போயிட்டுருப்போம். அப்படியே இதை பண்ணணுங்கிற தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ, இல்லை டிவியில் வந்து நியூஸ் பார்க்கும்போதோ, இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி பார்க்கும்போதோ, எங்கேயாவது ஒரு நிகழ்வை கேள்விப்படும் போதோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதை வெளிப்படுத்தணுங்கிற ஆர்வம். அந்த ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு சோர்ஸாக மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுக்குற விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து நாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தொடங்கி போயிட்டுருக்கும்போது தான் நாம் என்ன பண்ணோம், மைவி3 பற்றின ஒரு வீடியோ, முதல் வீடியோ மைவி3 பற்றி நம்ம போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுச்சு. நம்ம வந்து அந்த வீடியோ வந்து போட்டோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் வந்து க்ரௌடை ஃபார்ம் பண்ணுறாங்க. க்ரௌடை ஃபார்ம் பண்ணி அது ஒரு பெரிய நிகழ்வு, எல்லார்கிட்டையும் போய் ஒரு விஷயத்தை சேர்க்குது. மைவி3ங்கிறது தெரியாதவங்களுக்கு கூட போய் அவங்ககிட்ட சேருது. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க. யாருன்னா புதுசாக முதலீடு போடலான்ட்டு இருந்தவங்க, ஏற்கனவே முதலீடு போட்டுட்டு இருந்தவங்க, அதில் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க, பணம் போட்டு பெனிஃபிட் பார்த்துட்டு இருந்தவங்க தான் அங்கே க்ரௌடாக கூடினாங்க. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இருந்தே நான் முதலே சொன்னேன், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் மைவி3ல் இருக்கிறாங்க. அப்புறம் எங்களையே என் ஃபேமிலிக்கே வந்து கூட போட சொல்லி கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் போட்டவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்துட்டே வரும்போது மைவி3 பற்றின நம்ம ஒரு நிகழ்வை ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த வீடியோவுக்கு கிடைத்த கமெண்ட் வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக சொன்னால் நெகட்டிவ் கமெண்ட். அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டோம். அது அடுத்தது நம்ம வீடியோ போட வேண்டியதாக வந்தது, அடுத்த வீடியோ போட வேண்டியதாக வந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மைவி3யினுடைய மோசடியை முழுக்க வந்து வெளியே கொண்டு வந்த அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து நம்ம கால் செய்து பேசி நம்மோட வந்து நட்புறவு ஏற்படுத்தினாங்க. நம்ம அவங்களோட நண்பர்களாக ஆனோம், ஒரு சகோதரராக ஆனோம். வந்து அவர் ஒரு கால் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. உடனே அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து என் நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசினார். அவங்க அவர் பேசியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சரி, என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் கூப்பிட்டு, ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, அது இது மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக என்கிட்ட பேசினார். ஓகேங்க, உங்களுடைய இப்போ பேசின இந்த கான்வர்சேஷனை, ஃபோனில் பேசின கான்வர்சேஷனை நீங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் போடலாமா அப்படின்னாரு. தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சரி, ஃபோன்லேயே பேசுகிறத விட அவரோட நேரடியாக பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா தேடும்போது தான் யூடியூப்பில் போய் பார்க்கும்போது லைவில் ஒரு லைவ் டுகெதர் இன்னொரு கெஸ்ட்டை நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அப்படி போடலான்ட்டு நம்ம வந்து அசோக் நான் லைவ் போட ஆரம்பித்தோம். எப்போ நானும் அசோக் வந்து இதுமாதிரி லைவ் போட ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பிடிச்சிக்கிட்டாங்க மைவி3 சார்ந்தவங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சு லிங்க் அனுப்பிச்சு லைவ் அவரை அதாவது லைவில் இணைத்து பேசுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் மைவி3 மக்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆழமாக மக்கள் மனசை சொல்ல வர்றது, அதாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்குற விஷயம் என்னென்னா, நம்ம மைவி3க்கு எதிராளி அல்ல. மைவி3க்கு நம்ம முழுக்க எதிராளி அல்ல. பாமர மக்கள் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே பணத்தை இழந்தவங்களுக்காகவும் நம்ம வந்து ஒரு குரல் கொடுக்கக்கூடிய உங்களை மாதிரியான ஒரு சக மனிதன் தான் நானும். ஸோ நம்ம வந்து இந்த கமலஹாசன் படம் பார்த்துருப்பீங்க, உன்னை போல் ஒருவன் அப்படின்னு, அந்த மாதிரி தான் நானும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு படம். ஸோ ஒரு காமன் மேன், ஸோ ஒரு காமன் மேனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே இங்கே வந்து எவ்வளோ ஸ்கேம் நடக்குது. அப்போ ஒரு காமன் மேன் நினச்சா எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற சேனல். இன்னும் சொல்ல போனால் அசோக்குடைய அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்து செயல்படுறது கூட அதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவரும் ஒரு காமன் மேன் தான். ஒரு காமன் மேன், ஒரு ஒரு யங்ஸ்டர், அந்த யங்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா அது செய்வோம். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 3000 கோடி எக்ஸ்ட்ராவாக உள்ளே போயிருக்கணும் மைவி3யில். ஒரு 6000 கோடி 7000 கோடி சாதாரணமாக போயிருக்க வேண்டியதை 2451 கோடியோட நம்ம வந்து அதை தடுக்க முடிஞ்சுது. இது 6000 கோடி 7000 கோடி போயிருந்தால் நிறையா குடும்பம் இன்னமும் ரோட்டுக்கு வந்திருக்கும். அதில் சேவானவங்க, அந்த மோசடிக்குள்ளே போய் சிக்காதவங்களுக்கு அந்த தெரியும், நல்ல வேலை நான் உள்ளே போகல அப்படின்னு. உள்ளே போயிட்டு பணம் 1 மாதம் 2 மாதம் எடுத்தவங்க, இந்த அரைகுறையாக
முழுசாக போட்ட பணத்தை அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பாதியில் நிற்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும். இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நல்ல வேளை நாம் 4 பேர்த்த சேர்த்து விடாமல் போனோம் அப்படின்னு. இப்போ ஆளை சேர்த்து விட்டவங்க, இதை முன்னாடி இந்த கம்பெனி நிறுவனத்தில் முன்னாடியே போய் பணம் போட்டவங்க, அதில் நல்ல பெனிஃபிட் பார்த்தவங்க, இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி யூடியூப்பில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மைவித்திரிக்கு யார் வேணால் சப்போர்ட்டாக பேசட்டும், சப்போர்ட்டாக பேசுகிறது ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டா போதும். அட்லீஸ்ட் என்னால் ஒரு 10 பேர்த்துக்காவது நான் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா 10 பேர்த்துக்காவது நான் பணம் திருப்பி கொடுக்குறேன். ஏன் ஒரு பாதிக்கப்பட்டவங்க 10 பேரை டீட்டெயில்ஸ் கொடுங்க, 10 பேரை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க ஐடியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன், கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்கிறேன், எப்படி நல்லா வரும்னு சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது சரியான செய்தி. ஒருவேளை நடக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 பேருக்கு எவ்வளோ சிறு தொள்ளாயிரத்தி 200 ரூபானா 10 பேருக்குன்னு எவ்வளோ ஆச்சு? ஸோ கிட்டத்தட்ட 12-13 லட்ச ரூபா வருது. அந்த 13 லட்ச ரூபாயாச்சும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லை என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படி பொறுப்பேற்றுக்க முடியுமா? இப்போ நான் அந்த கருத்து சொல்கிறேன்னா, இந்த கருத்துக்கு இந்த செய்திக்கு நான் பொறுப்பு. ஒருவேளை நான் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பொறுப்பு ஏற்பு அப்படிங்கிறதா பெரிய விஷயம். அப்போ பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை அவர்கள் பகிரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். சும்மா இன்னமும் பாமர மக்களை வந்து நம்ம கொண்டு போய் பழுகுழியில் தள்ளுறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும். ஸோ மக்களை நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. நாட் ஓன்லி மைவித்திரி, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறையா நிகழ்வுகள் நம்ம வந்து பகிர போகிறோம். எல்லோரும் என்னோடு இணைந்திருங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.